ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ. உங்களை எல்லாம் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பார்ந்த பெற்றோர்களுக்கு என்னோட இனிய மாலை வணக்கம். ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் யூடியூப்பில் போட்ட வீடியோ லைவில் சொன்ன ரெக்கார்டை நீங்கள் திருப்பி எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டேட்டும் இப்போ வந்திருக்கிற டேட்டும் ரொம்ப கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் டோட்டல் கவர்மெண்ட் சீட்ஸ் நீங்கள் நம்ப மாட்டீங்க, there is 16,751 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட்ஸ் உங்களுக்காக கவுன்சிலிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. 16,751 சீட்டு கவர்மெண்ட் சீட்டா? தமிழ்நாட்டிலே 13,999 சீட்டு தான் சார் இருக்கு, இன்க்ளூடிங் கவர்மெண்ட் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ், டிமினிஸ்ட்ரி எல்லாம். நீங்கள் எப்படி 16,751 சீட்டு வெயிட் பண்ணது நினைக்கிறீங்கன்னா, இட்ஸ் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ஸோ நமக்கு இவ்வளோ சீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நிறைய பேர் தெரியறதில்ல. நீங்கள் 2 அப்ளிகேஷன் போடுறது மூலமாக இந்த 16,751 சீட்டுக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஒன்று ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங், அது ஆல்ரெடி அப்ளிகேஷன் போட்டுட்டீங்க. நான் இப்போ ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் டேட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நாலு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 31 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 4th 5th ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்ம 4th ஆகஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு. நான் சொன்ன வீடியோவில் டில் 17 to 20 போகும்னு சொல்லியிருந்தேன். அகைன் இட் இஸ் 17 வரைக்கும் போயிருக்கு. 23rd லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். நான் அது ஆல்மோஸ்ட் அதே சிமிலர் டேட் தான் சொல்லியிருந்தேன். பட் சேம் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ஆகஸ்ட் 2nd வீக் 12th or 10th வரும்னு சொல்லியிருந்தேன். எங்கள் 13th ஆகஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ ரேங்க் லிஸ்ட் பிட்வீன் ஆகஸ்ட் 10th or 11th தான் அவங்க ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஷெட்யூல் ஃபாலோ ஆகும். மீன்வேல நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது 7.5 ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு கவுன்சிலிங், டைரக்ட் கவுன்சிலிங் சென்னையில் நடக்கும். இப்போ இந்த உங்களுக்கு ஆல் இண்டியா ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட், நம்ம இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் பார்ப்போம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்மோஸ்ட் 4th ஆகஸ்ட்லேருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் டைம். அதுக்கப்புறம் 22nd லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங், நீங்கள் ஜாயின் பண்ண காலேஜ், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் 23rd. இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். டோட்டலாக உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே ரவுண்ட் வேக்கன்சி, வேக்கன்சி எங்கே தெரியுமா போய் முடியுது? இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10th அக்டோபர். இன்னும் உங்களுக்கு 2 மாதம் 10 நாள் இருக்குது இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாக. ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா 2 முடியறதுக்கு. அதனால் நீட் பேட்ச், நீட்டுக்காக 27க்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்குங்க. 2 மாதம் 10 நாள் போயிடுச்சுன்னா நீங்கள் நீட் 2027 ரிப்பீட் பண்ணியும் உங்களால் பெரிய ஸ்கோர் பண்ண முடியாது. அதனால் நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான கட் ஆஃப் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டேட் கோட்டாவோட எக்ஸாக்ட் கட் ஆஃப் வித்தின் 2 நாளில் சொல்கிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் சரியான டிசிஷன் எடுத்து நீங்கள் நீட் 2027க்கு ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது 16,751 சீட்ஸ், 16,751 சீட் நமக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அவ்வளோ சீட்ஸ் இருக்குங்கிற எக்ஸ்போசர் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. நம்ம ஸ்டேட் கோட்டாவில் நான் சொல்கிறது கவர்மெண்ட் கோட்டா 6. இந்த 16,751 சீட்டுமே ஃபீஸ் பிலோ அதிகபட்சம் 1 lakh. அதுவும் ஒன்லி இஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜ். மெஜாரிட்டி ஆஃப் த காலேஜுக்கு ஃபீஸ் பிலோ 20,000 தான். இந்த 16,751 சீட்டுக்கும் ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய அரௌண்ட் 500 காலேஜஸில் உங்களுக்கு நியர் அபவுட் 470 காலேஜஸ்க்கு ஃபீஸ் பிலோ 20,000. ஒரு 30 காலேஜஸ் தான் பிட்வீன் 20,000 to 1 lakh. ஸோ இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 16,751 கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவைலபிள் இன் 2026 ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்எம்சி வெப்சைட்லேருந்து நம்ம எடுத்த டீட்டெயில் பேஸ் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டோட்டலாக 35 ஸ்டேட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படிங்கிறது கிளியராக கொடுத்துருக்காங்க அவங்க ப்ராஸ்பெக்டஸில். டோட்டலாக அந்தமான் நிக்கோபாரில் 1 காலேஜ் இருக்குது, ஆந்திர பிரதேசில் 19 காலேஜ் இருக்குது, பீகாரில் 15 காலேஜ் இருக்குது, அருணாச்சல பிரதேசில் 1 காலேஜ் இருக்குது. அப்படி வயசு வருஷாக பார்த்துக்கிட்டே வந்தோன்னா அதிகபட்சம் மகாராஷ்டிராவில் 42 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ சேர்த்து 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. டோட்டலாக 441 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபீஸ் பிலோ 20,000 ஃபார் ஆல் 441 மெடிக்கல் காலேஜஸ். இந்த ஒவ்வொரு காலேஜ்லேயும்
சீட்ஸ் ஆஃப்டர் அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு அப்புறம் ரெனியூ பண்ண சீட் வந்து பார்த்தீங்கன்னா 61,185 சீட் இருக்குது மொத்தமாக. அதில் ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவில் 5,950 சீட்டும், தமிழ்நாட்டில் 5,199 சீட். இந்த 2 ஸ்டேட் தான் இருக்கிறதுல அதிகமான கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் வச்சுருக்காங்க. அப்போ டோட்டலாக ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா புட்டுகுதர் இந்த 441 காலேஜில் 61,185 சீட் எக்ஸிஸ்டிங்காகவே இருக்குது, ஆல்ரெடி இருக்குது. இந்த வருஷம் என்எம்சி புதுசாக சில காலேஜஸ்க்கும் சில சீட்ஸும், சில காலேஜில் கவர்மெண்ட் காலேஜில் சில சீட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 2,111 2,111 சீட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அதில் 150 சீட் தமிழ்நாட்டில், ஒன்று திருவள்ளூர் மெடிக்கல் காலேஜ், திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் நாமக்கல் மெடிக்கல் காலேஜ். இது எல்லாம் சேர்த்து டோட்டலாக நமக்கு 63,296 சீட்ஸ் வருது. இதில் நமக்கு தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா 5,349 சீட்டு வருது. ஸோ நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் இன்க்ளூடிங் ஆல் இண்டியா கோட்டா உட்பட நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய 6 ஸ்டேட் கோட்டாவுக்கு வந்து 5,349. இதில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா 802 சீட்டை வந்து ஆல் இண்டியா கோட்டாவை கொடுத்துறோம். ஸோ நம்ம 802 சீட்டு கொடுக்குற மாதிரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய 35 ஸ்டேட்டும் சேர்த்து மொத்தமாக 9,494 சீட்டு, 9,494 சீட்ஸ், 9494 ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ இந்த 9494 சீட்ஸுக்கும் நீட் எழுதுன இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நம்ம நியர் அபவுட் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு ஒரு 76,000 அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா, எல்லாருமே இந்த சீட்டுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 9,494 சீட்ஸ் வந்து உங்களுக்கு எங்கே இருக்குன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது இல்லாமல் வேறு என்னென்ன செக்டரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் மூலமாக பண்ண முடியும், ஆல் இண்டியா கோட்டா மூலம் பண்ண முடியும்னா நம்ம எய்ம்ஸ், அப்புறம் ஜிப்மர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ, அப்புறம் ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா. இதில் ஸ்டேட் கோட்டாவுக்கு மட்டும் தனி அப்ளிகேஷன், நம்ம ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இப்போது ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் ஆகஸ்ட் 4th ஆரம்பித்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் நடக்க போகுது. இந்த எய்ம், ஜிப்மர், இஎஸ்ஐ, ஆல் இண்டியா கோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்எம்சி தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல் இண்டியா கோட்டா மூலமாக தான் இந்த சீட்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது நமக்கு எய்ம்ஸில் டோட்டலாக 20 காலேஜஸ் இருக்குது, 2,257 சீட் இருக்குது உங்களுக்கு. ஸோ 2,257 சீட். ஜிப்மரில் 2 காலேஜ் இருக்குது, ஒன்று பாண்டிச்சேரி, இன்னொன்று காரைக்கால். பாண்டிச்சேரியில் உங்களுக்கு 134 சீட்ஸும், காரைக்காலில் 45 சீட்ஸும் சேர்த்து மொத்தமாக 179 சீட்டு உங்களுக்கு ஜிப்மரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐசியில் நமக்கு 20 காலேஜ் இருக்குது. இந்த 20 காலேஜ் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய சீட் 274. ஸோ இந்த 3க்குமே ஆல் இண்டியா கோட்டா மூலம்தான் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒன்லி தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 6 இதுக்கு தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு எம்பிபிஎஸ் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் .netக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிங்க இல்லையா, அது மொத்தம் 37 கவர்மெண்ட் காலேஜ் இன்க்ளூடிங் இஎஸ்ஐ, கேகே நகரும் சேர்த்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட் 5349. அதில் ஒரு 22 சீட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், ஆல் இண்டியா கோட்டா கொடுத்தது போக நமக்கு இந்த வருஷம் கவுன்சிலிங்கில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இது எக்ஸ்க்ளூசிவ் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் 4,547 சீட்டு வந்து இது வேறு எந்த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்லி நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 441 மெடிக்கல் காலேஜஸில் மொத்தமாக 63,296 மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. இதில் 15% ஆல் இண்டியா கோட்டா ஷேர் 9494 3,494 சீட்டு வருது. அப்போ இது எல்லாமே சேர்த்துறீங்கன்னா உங்களுக்கு எய்ம்ஸில் 2,257 சீட்ஸ், ஜிப்மரில் 179 சீட்ஸ், ஏஎஸ்ஐஸில் 274 சீட்ஸ், ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டா போக நம்ம ஸ்டேட் கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது 4,547 சீட்ஸ், ப்ளஸ் ஆல் இண்டியா கோட்டா இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் அவைலபிளான ஆல் இண்டியா கோட்டா சீட் 9494. டோட்டலாக 16,751 சீட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போட முடியும்.
பட் நிறைய பேர் நம்ம ஒன்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் போட்டி போடுறது ஒன்லி இந்த 4-5 4-7 தான். நிறைய பேர் வந்து எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎஸ்ஐ அண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் 35 மாநிலத்தில் தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாட்டில் கூட ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் கூட மதுரை மெடிக்கல் காலேஜ், மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி இதுக்கெல்லாம் நம்ம அப்ளிகேஷன் போடுறதில்லை. ஸோ தமிழ்நாடில் வந்து நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் 76,000 அப்ளிகேஷன் வந்திருக்கு. 41,000 அப்ளிகேஷன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும், 36,000 அப்ளிகேஷன் ஆல்மோஸ்ட் வந்து 35,000 அப்ளிகேஷன் நியர் வந்து உங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் வந்திருக்கு. பட் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம நிறைய மாணவர்கள் நம்ம அப்ளிகேஷனே போடுறதில்ல. பட் பாருங்கள், உங்களுக்கு 16,751 கவர்மெண்ட் சீட்டுக்கு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் வில்லிங் டு டேக் எனி கவர்மெண்ட் காலேஜ் இன் இந்தியா, ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேயே படிக்கணும், சென்னையிலே படிக்கணும், சென்னை வீடாக இருந்தால் சென்னையிலே படிக்கணும், மதுரை வீடாக இருந்தால் மதுரையிலே படிக்கணும், சேலம் வீடாக இருந்தால் சேலத்திலே படிக்கணும், இப்படி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவோம். நம்ம 802 சீட்டை எங்கேருந்து கொடுக்குறோம்? நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம பில் பண்ண மெடிக்கல் காலேஜிலேருந்து 802 சீட்டை நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சரண்டர் பண்ணிடுறோம். பட் ஆனால் நம்ம மாணவர்கள் எய்ம், ஜிப்மர், ஏஎஸ்ஐசி, ஆல் இண்டியா கோட்டா 15% ஆல் ஓவர் 441 மெடிக்கல் காலேஜஸ் ப்ளஸ் இந்த நாள்லேயுமே மொத்தமாக போன வருஷம் ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. 800 சீட்டை கொடுத்துட்டு 350 சீட்டை நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம தமிழ்நாடு பெற்றோர்களும் மாணவர்களும் நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 16,751 சீட்டில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம மகனையோ தமிழ்நாடு தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் நிறைய நாட் ஒன்லி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா, குஜராத் நிறைய ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில டாப் மெடிக்கல் காலேஜ், ஈக்குவலான மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. தாராளமாக அங்கேயும் கொண்டு போய் நம்ம குழந்தைகளை வந்து நம்ம கட் ஆஃப் கிடைக்கும் போது சேர்த்தும் போது நம்ம தமிழக மாணவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 1000-லேருந்து 1,200 மாணவர்களாவது ஆல் இண்டியா கோட்டாவில் செலக்ட் பண்ணாங்கன்னா அந்த 1,200 சீட்டும் நம்ம கட் ஆஃப் கம்மியாக இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மார்க் குறையும். இன்னும் ஒரு 1,200 மாணவர்களுக்கு அடிஷ்னலாக சீட்டு கிடைக்கும். இந்த வீடியோ மூலமாக பெற்றோர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னென்னா, மேக்ஸிமம் ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் போடுங்க. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் அவைலபிள் இருக்கக்கூடிய இந்த 16,751 சீட்டுக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் எந்த காலேஜ் பிடிக்குதோ உங்கள் கட் ஆஃப்க்கு என்ன கிடைக்குமோ கட் ஆஃப் ஆன்லைன் நாளைக்கு நான் கொடுக்குறேன். அதை பேஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய எய்ம்ஸில் இருக்குது. நிறைய பேர் எய்ம்ஸ் மதுரை கிடைச்சா தான் எடுப்பேன், வேறு கிடைச்சா எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி இல்லை, எய்ம்ஸ் எல்லா காலேஜுமே நல்ல காலேஜ் தான். ஜிப்மர் நிறைய பேர் ஜிப்மருக்கு ட்ரை பண்ணல. அதிகபட்சம் தமிழ்நாடு மாணவர்கள் ட்ரை பண்ணுறது தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ் 37 மெடிக்கல் காலேஜ், அதிகபட்சம் ஜிப்மர். அதை தாண்டி நம்ம போகிறதே இல்லை. ஆனால் அதை தாண்டி நமக்கு தமிழ்நாடு 441 காலேஜில் 37 காலேஜ் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் கழிச்சிட்டோம்னா 404 காலேஜுக்கு நம்ம ட்ரையே பண்ணுறதில்ல. எய்ம்ஸ் ஒரு 20 காலேஜ் இருக்குது. இஎஸ்ஐசியில் 20 காலேஜில் 2 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் சென்னையிலையும். அப்போ 18 காலேஜ். ஸோ 401 காலேஜ் ப்ளஸ் ஒரு 20 காலேஜ், 421 ப்ளஸ் ஒரு 18, 439 காலேஜில் நம்ம அக்சஸ் பண்ணி சீட் எடுக்க முடிஞ்சாலும் நிறைய பேர் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான அப்ளிகேஷனே போடாதனால, சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணாதனால எந்த வாய்ப்பு நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த வீடியோ மூலமாக பெற்றோருக்கு கொடுக்க தாழ்மையான கருத்து, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த வருடம் நம்ம கொடுத்து 800 சீட்டு கொடுத்தோன்னா அது டபுளாக ஒரு 1,600 சீட்டாவது நம்ம எடுக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுலே டாப் செகண்ட் பிளேஸில் நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஆல் இண்டியா கோட்டா எடுக்கிறதுல ஒரு 20th பிளேஸில் கூட இல்லை. ஒரு 350 சீட்டு தான் நம்ம வந்து எய்ம், ஜிப்மர், அதர் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டா, ஐஏசி எல்லாம் சேர்ந்து எடுக்கிறோம். இது ரொம்பவே நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ மெடிக்கல் நம்ம ஒரு சீட் இது எல்லாமே ஃபீஸ் 1 lakh தான். இதில் வந்து 90% காலேஜ் ஃபீஸ் 20,000 தான். ஸோ நீங்கள் இதை விட்டுட்டு நீங்கள் ப்ரைவேட்டில் காலேஜில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ், ப்ரைவேட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ ஒழிய ஆல் இண்டியா கோட்டாவில் வேறு ஸ்டேட்டில் இருக்கணும் மிஸ் பண்ணுறதுனால அதை வேறு ஸ்டேட் மாணவர்கள் எடுத்து இதை விட கம்மியாக மார்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்து அவங்க ஸ்டேட்டில் இந்த அளவுக்கு இன்ஃப்ரா இல்லை. நம்ம ஏன் வந்து வெளியே ஸ்டேட்டுக்கு போக மாட்டேங்கிறோம்? நம்ம ஸ்டேட்டில் நல்லா இன்ஃப்ரா இருக்குது, மெடிக்கல் காலேஜஸ்லாம் நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்குது, அதனால் போக மாட்டேங்கிறோம். பட்
நிறைய ஸ்டேட்ஸில் இந்த எய்ம்ஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸோடு உருவாக்கி வச்சுருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, பஞ்சாப் நிறைய மெடிக்கல் காலேஜஸ், எல்லா காலேஜ் இந்த 429 காலேஜ் எல்லாட்டையும் அதில் ஒரு 200 காலேஜ் ரொம்ப தரமான கல்லூரிகள் தான். அதில் நமக்கு எடுத்தால் கூட ஆல்மோஸ்ட் ஒரு 1000லேருந்து 1200 மாணவர்கள், நமது மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டா போனாங்கன்னா நமக்கு அடிஷ்னலாக இன்னும் ஒரு ஆல்ரெடி போன வருஷம் ஒரு 350 பேர் போனாங்க. ஒரு 800 சீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சதுன்னா 800 குடும்பத்துக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுடைய இத்தனை நாள் போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஆல் இண்டியா கோட்டாவுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸ் இந்த வருஷம் நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் போடணுங்கிறது என்னோட வேண்டுகோள். போடுங்க, அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள், சாய்ஸ் சொல்லி உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் கிடைச்சா கிடைக்கட்டும். ஸோ மெஜாரிட்டி தமிழ்நாடை விட்டுட்டு மற்ற ஸ்டேட்டில் எடுக்கிற மைண்ட் செட்டை கொண்டு வாங்க. மல்டி லாங்குவேஜ், மல்டி கல்ச்சரை கற்றுக்க முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது இல்லாமல் டோட்டலாக நான் முன்னே சொன்ன மாதிரி 16,751 சீட் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதில் ஆல் இண்டியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐ அண்ட் 441 மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோட்டாவில் 12,204 சீட்டும், நம்ம ஸ்டேட் கோட்டா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் 4547 சீட்டும், மொத்தமாக 16,751 சீட் இருக்குது. இந்த ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்க. இப்போ இன்னும் மெஜாரிட்டி சீட் அவைலபிள் ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கும் நீங்கள் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மோர் தென் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து நம்ம மாணவர்கள் நிறைய பேர் எம்பிபிஎஸ் மாணவர்களாக, மருத்துவ மாணவர்களாக வரணுங்கிறது என்னோடய ஆசை. ஸோ உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ஸ் எடுங்க. கண்டிப்பாக நம்ம மாணவர்கள் வருஷம் நம்ம இப்போ இதில் ஒரு ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் 4,547 பேர், ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 1,200 பேர் போயிட்டாங்க, 5,200 பேர். அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம 14,000 சீட் இருக்குது தமிழ்நாட்டில் ஃபுல்லாக. ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்னும் 1,200 சீட் சேர்த்து 14,200 சீட்டாக மாறிடும். ஒரு வருஷம் சில மாணவர்கள் முயற்சி எடுத்து போகும்போது அடுத்த வருஷம் இன்னொரு, ஏன்னா பார்டரில் இருக்க ஸ்டூடெண்ட் மறுபடியும் ரீஅட்டம்ப்ட்டு மறுபடியும் 10-15 லட்ச ரூபா கொடுத்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் போகிறதுன்னு நிறைய கஷ்டப்படுறாங்க. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சரியான டிசிஷன் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கிறத மறந்துடாதீங்க. ஆனால் ஆல் இண்டியா கோட்டாவில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது என்னோட ஹம்பிள் ரெக்வஸ்ட். அடுத்தது என்ன கட் ஆஃப் வரும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு 570 to 580, இடபிள்யூஎஸ்க்கு 570 to 580, ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 560 to 570, எஸ்சிக்கு 480 to 490, எஸ்டிக்கு 460 to 470. அப்போ இந்த மார்க் இருந்தால் மட்டும் கிடைக்குமா சார்? அப்போ நாங்களாம் அப்ளிகேஷன் போட வேண்டாமானா, தாராளமாக இதிலேருந்து 70 மார்க் வரைக்கும் குறைச்சி நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். 580னா நீங்கள் ஒரு 510 வரைக்கும் 500 மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளிகேஷன் போடலாம். இது இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 490. இதுவே ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 480, எஸ்சி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 420, எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஒரு 400 மார்க்ஸ். இந்த மார்க் இருக்கிற வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி, இது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ப்ரொஜெக்டட் கட் ஆஃப் தானே ஒழிய ஃபைனல் கட் ஆஃப் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஸ்டே கவுன்சில் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு 40% சான்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 1,200 மாணவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக இது ஒருத்தர் எடுக்கக்கூடிய டிசிஷன் இல்லை, மெஜாரிட்டி மாணவர் பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய டிசிஷன். ஒரு 350 சீட்டுங்கிற ஒரு 1,200 சீட்டாக மாற்றினா நம்ம தமிழ்நாடுக்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அல்லது ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், அப்ளிகேஷன் போடுங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன ஃபீஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், எக்ஸிட் என்ன ஆப்ஷன், செகண்ட் ரவுண்ட் எல்லா பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஆல் இண்டியா கோட்டா மூலமாகவும் ஸ்டேட் கோட்டா மூலமும் 16,751 சீட் நமக்கு இருக்குது. ஓகே, இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மேக்ஸிமம் சீட்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஒலிம்பிக்கு போனால் இந்தியா நிறைய மெடல் கொண்டு வரணும்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய சீட்ஸை நம்ம மாணவர்கள் கொண்டு வரணும். அதுக்கான முயற்சி எடுங்க, நம்பிக்கையோடு இருங்க, வெற்றி நம்மதே. ஸோ அதே மாதிரி எல்லாமே ஃபைனலாக எல்லா கவுன்சிலிங்கும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன எல்லாமே போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டேட் கவுன்சிலிங் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20 ஆகிடுது. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியா கோட்டா அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கட் ஆஃப் ஒரு அதிலிருந்து 60 மார்க் 50 மார்க் வரைக்கும் இருந்தால் நீங்கள் ஸ்டேட் கோட்டாவுக்கும் ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் வெயிட் பண்ணலாம். பட் அதை விட ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீட் 2027 தான் உங்கள் இலக்குனா இம்மிடியேட்டாக நீங்கள் உங்களோட கனவை
நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன்ஸோட நீட் 2027 ரிப்பீட்டர் பேட்ச் கம்மிங் மண்டே 3 ஆகஸ்ட் ஆரம்பிக்க போகுது. அந்த பேட்சில் வர வாரத்தில் ஜாயின் பண்ணி உங்கள் கிளாஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவிலையோ ஸ்டேட் கோட்டாவிலையோ உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நான் சொல்கிறது 50 to 60 மார்க்ஸ் கம்மியாக இருக்கிற மாணவர்கள், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை விட 50 to 60 மார்க்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்லேயோ ஆல் இண்டியா கோட்டாவிலையோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் சீட் அலாட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டரை காட்டிட்டு உங்களோட ஃபீஸை ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு சீட்டு கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு, டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இமிடியட்டாக உங்களோட அட்மிஷன் டீட்டெயிலுக்கு பைரோவோட இந்த நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ விஷ் ஆல் த பெஸ்ட். 16,751 சீட் இருக்குது. இதில் மெஜாரிட்டி சீட்டை கப்பை நம்ம இந்த வருஷம் தமிழ்நாடு கொண்டு வரோம். விஷ் ஆல் த பெஸ்ட் மை டே சொல்லுங்கள்.